வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பறவைய பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பறவை சிட்டுக்குருவி. இப்பதான் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிட்டுக்குருவி தினம் எதுக்காக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா, சிட்டுக்குருவி அழிஞ்சுக்கிட்டே வருது. அத பாதுகாக்கிறதுக்காக அதை நினைவு கூறும் வகையில இந்த சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவியுடைய பெயர், அறிவியல் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, பேசர் டொமஸ்டிகஸ். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டுக்குருவிய ஹவுஸ் பேரட்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குருவி. இது அதிகமா வீடுகள்ல கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதனாலேயே இதுக்கு இந்த பெயர் உண்டு. இது இந்தியாவுல மட்டும் இல்ல, ஐரோப்பியா, அமெரிக்கா போன்ற நாடுகளையும் காணப்படுது. இது இந்தியாவுல ரொம்ப பழமையான பறவைன்னும் சொல்லலாம். மேலும் இந்த சிட்டுக்குருவி ஒரு அளவு பார்த்தீங்க அப்படின்னா 14லேருந்து 16 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதனுடைய எடை சுமார் 24லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கும். ஆண் குருவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மார்பகங்கள் இருக்கும். அப்புறம் பழுத்த மாதிரி இருக்கும் இதோட பின்புறம். இந்த பெண் குருவிகளுக்கு மங்கலான பழுப்பு நிறத்துல இருக்குமா. இதனுடைய சிறகுகள் மிகவும் வலுவாக இருக்கும். அதோடைய அழகும் வலுவாக இருக்கும். இதனால இது பூச்சிகளை எளிமையா கொத்தி திங்க உதவுது. இவை எங்க இருக்கும் அப்படின்னா, மனிதர்களுடைய தோட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள், விவசாய நிலங்கள், வீடுகள், பழமையான கோயில்கள், பழங்கால கட்டிடங்கள் எல்லா இடத்துலயும் கூடு கட்டி வாழும். இது மாதிரி இது வீட்டுல வாழக்கூடிய குருவி வகைங்கிறனால இதுக்கு வீட்டுக்குருவினும் பேர் இருக்கு. இந்த குருவி ஐரோப்பியா, ஆசியா, அமெரிக்கா போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த குருவி ஆம்னிவரஸ் வகையை சேர்ந்தது. அதாவது தாவரங்கள் மற்றும் இறைச்சிகள் இரண்டையும் சாப்பிடக்கூடியது. இது விதைகள், நெல், கோதுமை போன்ற தானியங்களை சாப்பிடும். மற்றும் பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், ஈக்கள் போன்ற உயிரினத்தையும் சாப்பிடும். இது சிறிய பழங்களையும் சாப்பிடும். இந்த குருவி கூடு கட்டி வாழும் பழக்கம் உடையது. இந்த குருவியானது ஒரு வருடத்திற்கு 2லிருந்து 4 முட்டைகளை இடும். ஒவ்வொரு முறையும் 3லிருந்து 6 முட்டைகள் அது இனப்பெருக்கம் செய்யும். இந்த முட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா 10லிருந்து 16 நாட்கள்ல உருவாகும். சராசரியாக இதனுடைய வாழ்நாள் 3லிருந்து 5 ஆண்டுகள். சில சமயங்களில் இது 10 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து கேட்டு வந்த சத்தத்தை இப்ப நம்ம கம்மியா தான் கேட்கிறோம். அதை நம்மளும் உணர்ந்துட்டு தான் இருக்கோம். இந்த குருவி இனம் கம்மியாயிட்டே வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர வளர்ச்சி. இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. நிறைய மரங்கள் வெட்டப்படுறதுனால இது கூடு கட்ட நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப நம்ம செங்கலும் காசோலையும் அதிகமா பயன்படுத்துறோம். அந்த மாதிரி செங்கல்கள் பயன்படுத்துறதுனால சிட்டுக்குருவியால அவ்வளவு எளிமையா கூடு கட்ட முடியல. இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வனநாசம். அதாவது காடுகள் அழிக்குது. இந்த காடுகள் அழிஞ்சிட்டே வர்றதுனால அந்த சிட்டுக்குருவிக்கு பாதுகாப்பான கூடு கட்ட ஒரு இடம் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டவர்கள். அதாவது நம்ம மொபைல் டவர்னு சொல்லிட்டு இந்த காலி நிலங்கள், அப்புறம் காடுகள், இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம அதிகமாக இப்போ நிரூபிக்கிட்டு வரோம். இதுலேருந்து வர எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அந்த குருவிகளை பாதிக்கிறதா சொல்லப்படுது. இதனால அதனுடைய இனப்பெருக்கமும் பாதிக்குது. அப்புறம் இப்பெல்லாம் வேளாண்மை வயல்களில் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால பூச்சிகள் கம்மியாக இருக்கு. அதனால சிட்டுக்குருவிகளால் பூச்சிகள் கண்டுபிடிக்க முடியல. அதனுடைய உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியும் கம்மியாயிட்டே இருக்கு. சரி, இப்ப இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க நம்ம என்னென்ன செய்யணும் அதை பத்தி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகே பறவைக்காக தண்ணீர் மற்றும் உணவுகளை வைக்க வேண்டும். பெரும்பாலான வீடுகள்ல வச்சுட்டு தான் இருக்காங்க. அது இப்ப பறவைகளுக்கு வைக்கிறதுக்கு தனியாவே ஒரு கருவி இருக்கு. அதுல தண்ணியும் நம்ம கோதுமையும் வைக்கலாம் சேர்த்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வச்சு இந்த குருவிகளை பாதுகாக்கலாம்.
அப்புறம் நிறைய மரங்களை நட்டு வைக்கலாம். இதனால பறவைகள் கூடு கட்ட ஒரு இடம் கிடைக்கும். மொபைல் டவர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்தால் வரவேற்கத்தக்கது. நமக்கு சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவி தினத்தப்ப நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்குவோம். நாம பார்த்து வளர்ந்த ஒரு பறவைய நம் அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு கொடுப்போம். இது மூலியமா நம்மளோட இயற்கையும் சமநிலை பாதுகாக்கப்படும். அதனால வேளாண்மை பாதுகாக்கப்படும். மரங்கள் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த சிட்டுக்குருவிகள் நான் முன்ன சொன்ன மாதிரியே ரொம்ப பழமைக்குரிய பறவை. இது வீடுகள்ல அதிகமாகவே காணப்பட்டு வந்தாலும் இதனுடைய பாதுகாப்பு அம்சம் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த சிட்டுக்குருவியோட வளர்ச்சியும் குறைஞ்சிட்டே இருக்கு. எனவே சிட்டுக்குருவியை பாதுகாப்போம் மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்வோம். நன்றி.